பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு காலை நேரம் எப்படி இருக்குது? சந்தோஷமா, மன மகிழ்ச்சியாக இருக்குதா? யோசித்து பாருங்க. சந்தோஷமாக நம்ம இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். எப்பவும் மன மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஒரே பிரச்சனை போராட்டமாக இருக்குதுங்க, எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரே சொன்னார், உலகத்தில் உபத்திரம் உண்டு, பாடு உண்டு, பிரச்சனை உண்டு. அதுக்கு மத்தியில் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்குற ஆசீர்வாதம். என்ன பிரச்சனை இருக்கட்டுமே, போராட்டம் இருக்கட்டுமே, அதுக்கு மத்தியில் மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பீங்க பார்த்தீங்களா? இதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்குற ஒரு பலன். எல்லாம் சரியாக இருக்கும் போது நான் சந்தோஷமாக இருக்கின்றதில் என்ன இருக்குது? இத்தனை போராட்டத்துக்கு மத்தியில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அதனால நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கணும். அதுக்கு தான் தினம் ஆண்டவர்களோட பேசுகிறார்ல, தைரியப்படுத்துகிறார்ல, வழி நடத்துகிறார்ல. பிறகு இதுக்கு அவர் கூட இருக்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம் தானே. அதனால மகிழ்ச்சியா இருங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறார். என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன்னு சொல்றார். ஆண்டவர் சொல்றார், என் மகனே, உன் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் புதிதாக்க போகிறேன். என் மகளே, உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புதிதாக்க போகிறேன். பழைய தோல்வி, ஏமாற்றம், நெருக்கம், உபத்திரவம், காயங்கள் அதெல்லாம் நான் மாற்றி புதிதாக்க போகிறேன். இனி ஒரு ஆறுதல், இனி ஒரு வெற்றி, இனி ஒரு ஆசீர்வாதம், இனி நன்மையான காரியம். அவர் புதிதாக்குகிற ஒரு தேவன். புதிய இருதயம் தருவார், புதிய ஆவியினால் நிரப்புவார், புதிய சிந்தையை நமக்குள்ளே உண்டாக்குவார். இது மாதிரி எல்லாவற்றையும் புதிதாக்க விரும்புகிற தேவன். என்னால் என்னை புதிதாக்கி கொள்ளலாம் முடியாதுங்க, கஷ்டம். என்னை எப்படி மாற்றிக்கொள்றது? உங்களை சொல்லலை, ஆண்டவர் சொல்ல, நான் சகலத்தையும் புதிதாக்குவேன். என் மகனே, உனக்காக நான் எல்லாத்தையும் புதிதாக்கி தருகிறேன். வீட்டுக்குள்ள, வேலையில், பிஸ்னஸில், ஊழியத்தில், சமுதாயத்தில் பல நெருக்கம் இதெல்லாம் மாறினா நல்லதுன்னு நினைக்கிறீங்கள, நான் அதை புதிதாக்கி தருகிறேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க சம்பந்தப்பட்ட காரியத்தில் புதிதாக்குவார். என் மகளே, நான் புதிதாக்கி தருகிறேன்னு சொல்றார். புதிதாக்குகிற தேவன். அவரால் முடியுமானா? அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். ஒரு மாநிலத்தில் என்ன நடந்தாலும் அதுக்கு அதிகாரம் பெற்றவர் முதலமைச்சர். முதலமைச்சரே சொல்லிட்டாரா? எல்லாமே இதுக்கு கீழ்ப்படியும். பார்த்துருக்கீங்களா? ஒரு தேசத்தில் ஒன்று நடக்குன்னா பிரதமரே சொல்லிட்டாரா அப்படின்னு. இந்த உலகத்தில் ஒன்று நடக்கணும்னா சிங்காசனத்தின் மீது வீட்டிருக்கிற ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, சர்வலோகத்தின் ஆண்டவர், முழு உலகத்தின் கட்டுப்பாட்டுகளை வைத்திருக்கிறவர் சொல்லுகிறார், நான் சகலத்தை புதிதாக்குகிறேன். பிறகு எதுக்கு பயப்படணும்? ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு புதிதாக்குதல் உங்களுக்கு தேவை. அப்படித்தானே? உங்களுடைய இருதயம் புதுசாகணும், சிந்தை புதிதாகணும், குடும்ப வாழ்க்கை புதிதாகணும், வேலையில் ஒரு புதிதாக்குதல் தேவைதானே? ஆண்டவரே, நீங்க புதிதாக்குவேன்னு சொல்லி இருக்கிறீங்க, இந்த காரியத்துல நீங்க புதிதாக்கி தாங்க அப்படின்னு ஜெபிச்சு பாருங்க, அந்த அற்புதம் நடக்கும். அதுக்கு தான் அவர் சிலுவையில தன்னை பலியாய் கொடுத்தா, அவர் ரத்தத்தை சிந்தினா நம்மை மீட்டெடுத்து எல்லாவற்றையும் புதிதாக்குவதற்கு. அப்போ இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, எந்த காரியத்துல உங்களுக்கு காரியம் புதிதாக்கப்படணும்? உங்களுடைய பிள்ளைகள் காரியமா, கணவர் காரியமா, குடும்ப காரியமா, வேலையா, சரீரத்துல வியாதி நீங்கி புது பலன் வரன்னு விரும்புறீங்களா? என்ன காரியம்? நீங்க மனசுல தீர்மானித்து இப்போ உடைய இருதயத்துல கை வைத்து, இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, நான் புதிதாக்குகிறேன்னு சொன்னீங்க, வாக்கு கொடுத்தீங்க, எனக்கு இந்த காரியத்தில் ஒரு புதிதாக்குதலை உண்டாக்கி புதுசாக்கி தாங்க. இன்றைக்கு அந்த அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். ஆண்டவரே, அப்படி ஜெபிக்கிற இந்த மகனுக்காய், மகளுக்காக நானும் ஜெபிக்கிறேன். நீர் வாக்கு கொடுத்தபடி சகலத்தையும் புதிதாய் மாற்றி இவர்களை மகிழ பண்ணும். இந்த அற்புதம் அவருடைய வாழ்க்கையில இன்றைக்கே நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.